ஓகே. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கோனூர் கிராமம் மேற்காலர் கோனூர் பகுதி மாரியம்மன் கோயில் பின்பகுதி. எங்கள் வீட்டிலலாம் நைட்டு 1:30 மணிக்கு தண்ணி புரிஞ்சிருச்சுங்க. தண்ணி புரிஞ்சு இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்து பாருங்கள். தண்ணி வீட்டுக்குள்ளே தண்ணி 1:30 மணிக்கு நைட்டில் ஒன்றும் பண்ண முடியலங்க. நானும் எங்கள் பொண்ணு தாங்க இருந்தோம். வீடு ஃபுல்லாக தண்ணி புரிஞ்சு எல்லாம் ஒன்றுமே எடுக்க முடியல. எல்லாமே நாங்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் கூட இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், வீடு ஃபுல்லாக தண்ணி ஒரு பொருள் எடுக்க முடியல, போக முடியல, எல்லாம் நனைஞ்சிருச்சு. பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் மேடான பகுதியில் போயிட்டு நாங்கள் அங்கே போய் தான் இருக்கிறோம். இப்போ ஒரு பொருள் கூட எடுக்க முடியலைங்க. ஃபுல்லாக தண்ணி பாருங்க, ஃபுல்லாக தண்ணி எதையும் எடுக்க முடியல. நம்ம தோட்டம்லாம் தண்ணி எங்கள் வீட்டு பகுதி இது பின்பக்கங்க. இங்கே பாருங்கள், பால் டீ சாப்பாடு எதுவும் கிடையாது எங்களுக்கு. எல்லாம் இங்கே பாருங்கள், நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, துவைக்கிறோம். இங்கே பாருங்கள், வீடு தோட்டம் ஃபுல்லாக எல்லாம் தண்ணி. இங்கே பாருங்கள், தோட்டம் எல்லாம் பாருங்கள், தண்ணி போடுங்க. வீடு தோட்டம் எல்லாமே தண்ணிங்க, ஃபுல்லாக தண்ணி. இங்கே பாருங்கள், எங்கள் தோட்டம் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி. சுத்தமாக எங்கேயுமே போக முடியல, நாங்கள் வெளியிலே போக முடியல. வெளியில் போக முடியாத துவைக்கிறோம். எவ்வளோ தண்ணி இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி. இவ்வளோ தண்ணி எதுவும் பண்ண முடியாத ரொம்ப கஷ்டப்படுறோம், துவைக்கிறோம் மழையில் தண்ணியில். யார் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி. நைட்டு 1:30 மணி அளவில் தண்ணி வந்து செம தண்ணி வந்து நாங்கள் ட்ரெஸ் மாற்றலை, யாரும் வந்து பார்க்கல. ஒரு பாலோ டீயோ சாப்பாடோ எங்களுக்கு யாரும் வந்து கொடுக்கல. மணி 8 மணி ஆச்சு, 8:30 ஆச்சு. இதுவரையிலும் யாரும் வந்து எங்களுக்கு எதுவும் செய்யலை, பார்க்கல, போகல, வரல. இங்கே பாருங்கள், 12/12/2024ங்க நைட்டு 1:30 மணிக்குங்க இந்த நிகழ்ச்சி நாங்கள் தூங்கிட்டு இருக்குள்ள நடந்தது. இங்கே பாருங்கள், நீங்கள் வீடு ஃபுல்லாக இந்த தோணெல்லாம் ஃபுல்லாக தண்ணி. எவ்வளோ தண்ணி மக்கள் தவிக்கிறாங்க. ஏதாவது அரசாங்கமும் மற்ற சமூக ஆர்வலர்களும் ஏதாவது எங்கள் ஊருக்கு உதவி செஞ்சால் தான் எங்கள் ஊர் தப்பிக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமான சூழல் தான். நன்றி, வணக்கம்.